Welcome to Education Time in Tamil. CBSE Class 11th க்கு Chapter 9ல இருக்கிற Part 3 video. Chapter 9 Mechanical Properties of Fluids. இது நியூ சிலபஸ் படி Chapter 9 இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 11th பொறுத்தவரைக்கும் நிறைய சாப்டர்ஸ் நம்பர் மாறி இருக்கும். நீங்கள் ஹெட்டிங்கை வச்சு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சாப்டர் நம்ம இப்போ வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வித் டெப்த் இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே, சரி, இப்போ இந்த டாப்பிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கன்க்ளூஷன் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்ட் 2 நம்ம பாஸ்கல் லா டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதோட கன்க்ளூஷன் மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நம்ம இப்போ படிக்க போகிற அந்த டாபிக் ஒரு பேசிக் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது புக்கில் எங்கே இருக்குன்னா அந்த பாஸ்கல் லா டாப்பிக்கில் கடைசியில் ஒரு பேராகிராஃபில் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம். Now consider the fluid element in the form of the horizontal bar of uniform cross section. ஒரு ஹரிசாண்டல் பாரை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஃப்ளூயிடை வந்து ஃபில் பண்ணியிருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பிவிசி பைப்பை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பிவிசி பைப்பை அதுக்குள்ளே நம்ம ஃப்ளூயிடை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, சரி, இந்த பார் இஸ் இன் ஈக்லிபிரியம். இப்போ வந்து இந்த பைப்பை வந்து ஒரு ஈக்லிபிரியம் பொசிஷனில் நம்ம வச்சுருக்கோம், அதாவது சமமாக வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, சரி, எந்த டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது, சர்ஃபேஸ் வந்து சமமாக இருக்கணும். இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் அட் இட்ஸ் 2 ends மஸ்ட் பி பேலன்ஸ். அப்போ இந்த பாரில் 2 எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 எண்ட்லையும் நமக்கு செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஒரு சைடு உள்ள ஃபோர்ஸ் இன்னொரு சைடு ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆர் அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லலாம், இந்த ப்ரெஷர் அட் த 2 ends should be equal. அப்போ அந்த 2 எண்ட்லையும் செயல்படக்கூடிய ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஏன் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் P is equal to force per area அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஃபோர்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் ரிலேஷன் இருக்குதா? ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபோர்ஸ் வந்து 2 எண்ட்லையும் பேலன்ஸ் ஆகுது. அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் வந்து 2 எண்ட்லையும் வந்து ஈக்குவலாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதனால் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்? திஸ் ப்ரூவ்ஸ் தட் ஃபார் த லிக்யூட் இன் ஈக்லிபிரியம் த ப்ரெஷர் இஸ் சேம் அட் ஆல் பாயிண்ட் இன் த ஹரிசாண்டல் பிளேன். ஒரு ஹரிசாண்டல் பிளேனில் இருக்கக்கூடிய லிக்யூட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது அந்த லிக்யூட் வந்து ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்குன்னா அப்போ அதோட செயல்படக்கூடிய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் கிடைக்கிற ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டில் நமக்கு சேமாக இருக்கும், அதாவது ஹரிசாண்டல் பிளேனில். ஓகேங்களா, ஸோ இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் செயல்படக்கூடிய எல்லா ப்ரெஷரோட அளவும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, சரி, இந்த எடுத்துக்கிட்டோம்னா இங்கே செயல்படக்கூடிய எல்லா ப்ரெஷரோட அளவும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரைட் லைனாக நமக்கு கிடைக்கணும். ஓகேங்களா, சரி, சப்போஸ் இப்போ நமக்கு ஈக்குவலாக இல்லை, ப்ரெஷர் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? சப்போஸ் இந்த ப்ரெஷர் வேர் நாட் ஈக்குவல், ப்ரெஷர் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா தென் தேர் வுட் பி எ ஃப்ளோ ஆஸ் த ஃப்ளூயிட். ஃப்ளூயிட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா ஃப்ளோவாக ஆரம்பிச்சிடும். ஃப்ளோவானா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பைப் வழியாக ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். வில் ஹேவ் சம் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். அப்போ இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நெட் ஃபோர்ஸ் செயல்படும். ஏன்னா ப்ரெஷர் வேரி ஆயிடுச்சு இல்லைங்களா, ஈக்குவலாக இல்லை. அப்போ ப்ரெஷருக்கும் நமக்கு ஃபோர்ஸுக்கும் நமக்கு ரிலேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ப்ரெஷர் ஈக்குவலாக இல்லைன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஏதோ வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த லிக்விட் வந்து என்ன ஆரம்பிச்சு, ஃப்ளூயிட் வந்து என்ன ஆரம்பிச்சு, ஃப்ளோவாக ஆரம்பிச்சிருச்சு. ஹென்ஸ் in the absence of flow the pressure in the fluid must be same everywhere in the horizontal plane. அப்போ நீங்கள் இந்த fluid வந்து ஃப்ளோ ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து இந்த ஃப்ளூயிட்ல ஹரிசாண்டல் பிளேனில் சேம் அமௌண்ட்டாக நமக்கு இருக்கணும். கிளியர்? சரி, ஸோ சிம்பிளான கன்க்ளூஷன் தான், பட் இதுதான் பேசிக். ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வித் டெப்த்தை பொறுத்து ப்ரெஷர் நமக்கு எப்படி வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம டெரிவேட் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஓகே, சரி, கன்சிடர் த ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட் இன் த கண்டெய்னர். ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அதாவது இந்த கண்டெய்னரை வந்து ஃப்ளூயிடை ஃபில் பண்ணி நம்ம வந்து ஸ்டேபிளாக வச்சுட்டோம் ஒரு இடத்துல. ஸோ அப்போ அந்த ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, சரி, இன் பாயிண்ட் 1 இஸ் அட் ஹைட் ஹெச் எபோவ் த பாயிண்ட் 2. இப்போ அந்த கண்டெய்னர் கூட இருக்கிற ஃப்ளூயிடில் 2 பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ண போகிறோம். ஒன்று பாயிண்ட் 2. இந்த பாயிண்ட் 2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ங்கிற ஹைட்டில். ஓகேங்களா, ஸோ ஹெச்ங்கிற ஹைட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட் 1 அப்படிங்கிற இடத்துலேருந்து இருக்குது. ஓகேங்களா, சரி, அதாவது இந்த பாயிண்ட் 2லேருந்து ஹெச்ங்கிற ஹைட்டில் பாயிண்ட் 1ங்கிறத நோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிட்டோம். 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஹைட் வந்து ஹெச், அதாவது அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 1-2 பாயிண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸோட ஹைட் வந்து என்ன பண்ண ஹெச்னு நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த ப்ரெஷர் அட் பாயிண்ட் 1 and 2 ஆர் P1
and P2 respectively. இப்போ 1ல செயல்படக்கூடிய pressure, point 1ல செயல்படக்கூடிய pressure வந்து P1 point 2ல செயல்படக்கூடிய pressure வந்து P2 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்குவோம். Consider the cylindrical element of the fluid having the area of base A and height h. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சு ஒரு சின்ன எலமெண்ட் ஆஃப் fluids கன்சிடர் பண்ணுவோமா? ஓகேங்களா? ஒரு சின்ன பகுதி fluidல ஒரு சின்ன பகுதியை கன்சிடர் பண்றோம். எது இந்த பாயிண்ட் 1ஐயும் 2ஐயும் வந்து ஒரு ரெண்டு இருந்து அந்த ஹைட்டை வந்து பேஸாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டை டிபெண்ட் பண்ணி ஒரு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் எலமெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த ஃப்ளூயிட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புங்கும் போது அதோட பேஸும் அதோட மேலே டாப்பும் பாட்டமும் நமக்கு வந்து என்ன இருக்கும்? ஏரியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஏ அப்படிங்கிற ஏரியாவை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு பாயிண்ட் 1 and 2 இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இப்போ பேஸ் ஏரியாவை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சின்ன சிலிண்ட்ரிக்கல் எலமெண்ட்டை அந்த ஃப்ளூயிடில் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? சரி, as the fluid is at rest, the resultant horizontal force should be 0 and the resultant vertical force should balance the weight of the element. இப்போ நம்ம இந்த எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம்ல, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கன்சிடர் பண்ணியிருக்கோம்ல. சரி, இது மேலே இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் செயல்படக்கூடிய ஃபோர்ஸ், எதனோட ஃபோர்ஸு? இந்த ஃப்ளூயிட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்டன்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஷுட் பி 0 ஆகுது. சரி, இதுதானே ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, இந்த சைடு சர்ஃபேஸை இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட்டா? அப்போ ரிசல்டன் இது ரெண்டையுமே நம்ம வந்து ரிசல்ட் அதாவது ஆட் பண்ணி சம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிடுது. ஓகேங்களா? சரி, அப்போ வெர்டிக்கல் சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கும்ல, ஏன்னா நம்ம சிலிண்ட்ரிக்கல் எலமெண்ட்டாக தானே கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ வெர்டிக்கல் சர்ஃபேஸ் ஒன்று ஏ, மேலே 1ல் இருக்கிறது ஏ, 2ல் இருக்கிறது ஏ, ரெண்டு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம்ல. சரி, இப்போ அந்த வெர்டிக்கல் ரிசல்டன்ட் சர்ஃபேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுது. எதை? வெர்டிக்கல் சர்ஃபேஸ் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுது. எதை பேலன்ஸ் பண்ணுதுன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நம்ம எலிமெண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட வெயிட்டை, அந்த ஃப்ளூயிடோட வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டோட வெயிட் என்ன? W அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்குவோமா? W is equal to mg, mass into gravity. இதான அந்த வெயிட்டாக இருக்கணும். சரி, இப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஓகே, அப்போ இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன் செல்லப்படக்கூடிய ஃபோர்ஸ் முதல்ல நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the force acting in the vertical direction are due to the fluid pressure at the top P1A. அப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்ல எலமெண்ட், அதில் டாப்பில் செயல்படக்கூடிய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா P1A. ஓகேங்களா? அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் செயல்படுது. டைரக்ஷன் நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரெஷருக்கு நம்ம டைரக்ஷன் நோட் பண்ணுறோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு இங்கே வந்து ப்ரெஷர் நம்ம இல்லை, ஃபோர்ஸுக்கு தான் டைரக்ஷன் இருக்குது நமக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ ஃபோர்ஸுக்கு நம்ம டைரக்ஷன் நோட் பண்ணுறோம். சரி, ஆக்டிங் downward at the bottomல செயல்படக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து upward directionல செயல்படுது. ஓகேங்களா? சோ அப்போ வந்து P2A அப்படினு சொல்றோம். ஓகே, கிளியர்? சரி, நம்ம அதாவது நமக்கு என்ன தெரியும்? P is equal to force per area. நம்ம கண்டுபிடிச்சது இப்போ வந்து ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபோர்ஸ் equal to PA. அதை வந்து நம்ம பார்ட் 1 அதாவது பாயிண்ட் 1ல செயல்படுது P1A, இது வந்து P2A. கிளியருங்களா? சரி, இது ரெண்டும் என்ன பண்ணுது? வெயிட்டை ஈக்குவல் பண்ணுது. அப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? சரி, என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் W is equal to, நம்மளே இந்த ஈக்குவேஷன் எழுதுவோம். வெயிட் W is equal to ஃபோர்ஸ் வந்து அப்பர் டைரக்ஷனில் செயல்படுறது, ஓகே, ப்ளஸ் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் செயல்படுறது. ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்ந்து தானே இதை பேலன்ஸ் பண்ணுது, வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுது. சரி, வெயிட் நமக்கு என்ன தெரியும்? mg, மாஸ் இன்ட்டு கிராவிட்டின்னு தெரியும். சரி, F வந்து அப்பர் டைரக்ஷனில் செயல்படக்கூடியது நம்ம என்ன எடுத்துருக்கோம்? P2A இல்லைங்களா? சரி, P2A ப்ளஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் செயல்படுறது என்னது? P1A. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா P1Aக்கு நெகட்டிவ் சைன் போடணும். ஏன் நெகட்டிவ் சைன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுது, பட் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது இல்லைங்களா? இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்? இது நம்ம கிராஃப் எடுத்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம நோட் பண்ணுவோம். இந்த சைடு வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இந்த சைடு வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், இந்த சைடு நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். சரி, பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன், எந்த இதில் இருக்குது? அப்பர் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ கீழே இருக்க ஃபோர்ஸ் எல்லாம் அப்பர் டைரக்ஷனில் செயல்படுது. அப்போ பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் செயல்படுது அது, அதனால P2A நம்ம ப்ளஸ்ஸாக தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஆனால் மேலே இருக்கிறது பாருங்களேன், டவுன்வர்ட் டைரக்ஷனில் செயல்படுது. அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன்லாம் என்னது? ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் தானே இருக்குது அது. அப்போ நெகட்டிவ், அதனால தான் நம்ம P1Aவை வந்து நெகட்டிவில் போட்டிருக்கோம். அப்போ இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ரெண்டுக்கும் காமனாக ஏவை வெளியில் எடுத்துடலாமா? ஏவை வெளியில் எடுத்துட்டு P2 minus P1 equal to mg.
ஓகேங்களா, இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் 1 நமக்கு வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி. அப்போ if mg is weight of the fluid in the cylinder, அதாவது இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பை நம்ம கன்சிடர் பண்ணுறோம்ல எலமெண்ட். ஓகேங்களா, அதுதான். ஓகேங்களா, அந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய அந்த வெயிட் வந்து mg அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஃப்ளூயிடாக இருக்கக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு. சரி, we have P2 minus P1 of A is equal to mg. இந்த ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் mg. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன? நமக்கு P2 minus P1ங்கிறது என்னது? இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் ஃப்ளூயிடில் செயல்படக்கூடிய ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸ் வந்து P2 minus PA. ஓகேங்களா, ஸோ அப்போ P2 minus PA of A equal to mgக்கு ஈக்குவல். சரி, இதில் நமக்கு இன்னொன்று நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரோங்கிறது என்னது? டென்சிட்டி. எதோட டென்சிட்டி? நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லை, மாஸ் டென்சிட்டி. அந்த ஃப்ளூயிடோட மாஸ் டென்சிட்டி, அதுதான் ரோ. நவ் இஃப் ரோ இஸ் த மாஸ் டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். சரி, we have the mass of the fluid to be. அப்போ ஃப்ளூயிடோட மாஸ் என்ன? நமக்கு என்ன? weight is equal to mass into gravity இல்லைங்களா, W is equal to mg. ஓகேங்களா, ஸோ அப்போ மாஸ் அப்படிங்கிறது எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தெரியும்? ரோ is equal to mass per volume, density is equal to mass per volume. ஓகே, அப்போ மாஸ் தான் நமக்கு தேவை. அதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு நம்ம சொன்னோம். அப்போ மாஸ் equal to rho v. ஓகேங்களா, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். வால்யூம் நமக்கு என்ன? நம்ம வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஃப்ளூயிடை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. சரி, அப்போ நம்ம வால்யூம் நம்ம எப்படி எழுதலாம்? பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச்னு எழுதலாமா? ஓகேங்களா, சரி. பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச்னா பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது நமக்கு என்னது? ஏரியா. நமக்கு அதுதான் தெரியும். ஏ நம்ம எடுத்தோம்ல, ஏரியா தான் நமக்கு தெரியும். அப்போ ஏ ஹெச்னு நம்ம எழுதிக்கலாமா? இங்கே எதுக்கு பதிலாக நம்ம நிற்க போகிறோம்? வால்யூமுக்கு பதிலாக. அப்போ எம்ஸ் ஈக்குவல் டு ரோ ஏ ஹெச். ஓகேங்களா, சரி. இதை இப்போ நம்ம ஈக்குவேஷன் 2 நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதுக்கு பதிலாக? எம்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த எம்முக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ எம்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா P2 minus P1 of A is equal to rho HA into G. ஓகேங்களா, இந்த ஏவும் இந்த ஏவும் நமக்கு கேன்சல் ஆகிடும். மீதி நமக்கு என்ன டேர்ம் இருக்குது? P2 minus P1 equal to rho GH. ஓகேங்களா, கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கோம், அவ்வளோ ரோ ஜிஹெச். ஓகேங்களா, இதுதான் ஈக்குவேஷன் நமக்கு 3 வந்திருக்கு. ஓகே, சரி. இந்த ஈக்குவேஷன் 3லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P2 மைனஸ் P1ங்கிறது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு. ஓகே, ரோங்கிறது மாஸ் டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். நம்ம எடுத்துக்கிட்ட ஃப்ளூயிடோட மாஸ் டென்சிட்டி. இந்த ஃப்ளூயிடோட மாஸ் டென்சிட்டி நமக்கு மாறுமா? மாறாது. நம்ம எடுத்துக்கிட்டது எல்லாமே ஒரே ஃப்ளூயிட் தானே. ஓகேங்களா, ஸோ அப்போ அதோட டென்சிட்டி நமக்கு மாற போகிறதில்ல, அது வந்து கான்ஸ்டன்ட் டேம். சரி, ஜி அப்படிங்கிறது என்னது? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அது நமக்கு மாறுமா? மாறாது. அப்போ இதில் எது வேரி ஆகுது? இந்த ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸை எது வந்து வேரி பண்ணுது? ஹைட்டு தான் நமக்கு வந்து வேரி ஆக போகுது. அப்போ ஹைட்டை பொறுத்து தான் இந்த 2 பாயிண்ட்ல இருக்கிற ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மாறுது. ஓகேங்களா, சரி. அப்போ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஹெச். இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹெச். ஸோ இதை பொறுத்து தான் இருக்குது. பிட்வீன் த பாயிண்ட் 1 and 2, 1 and 2 டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஹெச்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இதை பொறுத்து தான் நமக்கு இருக்குது. mass density of the fluid rho and the acceleration due to gravity g. இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இது ரெண்டுமே நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் டேம். அப்போ ஹெச்சை பொறுத்து டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் அது வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, சரி. இப்போ if the point 1 under the discussion is shifted to the top of the fluid, அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃப்ளூயிட் வாட்டரோ இல்லை எந்த ஃப்ளூயிட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி. when is open the atmosphere, P1 may be replaced by atmospheric pressure PA. okay, and we replace P2 by P. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஸ்மால் எலமெண்ட் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் எலமெண்ட் ஆஃப் ஃப்ளூயிடை இப்போ நம்ம எங்கே கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில். நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய சிலிண்டரோட டாப்பில் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ டாப்லனா மேலே உள்ள சர்ஃபேஸ் என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர் செயல்படக்கூடிய சர்ஃபேஸாக இருக்கணும். அதாவது ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் சர்ஃபேஸில் அதில் நம்ம மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த மேல் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய அந்த லிக்யூட சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சரி. அப்போ இந்த மேல் டாப்பில் செயல்படக்கூடிய ப்ரெஷர் எதோட தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோட ப்ரெஷர் தான். அதுக்கு மேலே நமக்கு ஃப்ளூயிட் இல்லை. ஓகேங்களா, அந்த சர்ஃபேஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு மேலே நமக்கு ஃப்ளூயிட் இல்லை. அப்படிங்கும் பொழுது இது மேலே எந்த ப்ரெஷர் செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு ஏர் தானே ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதோட ப்ரெஷர் செயல்படுது. ஓகே, கீழே பாயிண்ட் 2ல் எந்த ப்ரெஷர் செயல்படுது? நம்ம அது வந்து ஃப்ளூயிடுக்குள்ளே தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் 2ல் செயல்படக்கூடியது ஃப்ளூயிடோட ப்ரெஷர் P தான் செயல்படுது. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதினோம்ல, P2 minus
P1 is equal to rho H G எழுதணும் இல்லையா? ஸோ இப்போ இதை கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? P1ங்கிற பாயிண்ட்டு நமக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக இருக்குது, அதனால PAன்னு எடுத்துக்கலாமா? சரி, P2ங்கிற பாயிண்ட்டு ஃப்ளூயிட்குள்ளே இருக்குது, அப்போ ஒரே ஒரு P தான், நம்ம அப்போ Pனே கன்சிடர் பண்ணிக்கலாமா? சரி, அப்போ நம்ம இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P minus PA equal to rho GH. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃப்ளூயிடோட ப்ரெஷர் மட்டும் வேணும்னா நமக்கு P மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ P is equal to இந்த PA இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா? பாசிட்டிவ் நெகட்டிவ் உள்ளது பாசிட்டிவ் ஆகிடும், PA ப்ளஸ் ரோ GH. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் ரோ GH அளவு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் P is equal to PA plus rho GH, இது ஈக்குவேஷன் 4 நம்ம எடுத்துக்கிட்டோம். thus the pressure Pங்கிறது எப்படி இருக்குன்னா a depth below the surface of the liquid open to the atmosphere is greater than atmospheric pressure by an amount of rho GH. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கிரேட்டராக இருக்கும். எவ்வளோ? ரோ GH அளவு கிரேட்டராக இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் P மைனஸ் PA அதானே அந்த அந்த அமௌண்ட் தான் நம்ம எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் P மைனஸ் PA இதை நம்ம இன்சிட் கொண்டு வந்தது தான். ஓகேங்களா? ஈக்குவல் டு ரோ GH, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். at depth H is called the gauge pressure at the point. அப்போ இந்த H இருக்குது பார்த்தீங்களா, இந்த H depth அந்த இந்த ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸ் தான் இந்த H depth நமக்கு தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா gauge pressure அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் த சிலிண்டர் இஸ் நாட் அப்பியரிங் இன் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அப்சல்யூட் ப்ரெஷர் இன் ஈக்குவேஷன் P is equal to PA plus rho GH. இப்போ நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் அந்த எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணோம்ல, அப்போ அதுக்கு நம்ம வந்து ஏரியா ஏன்னு நம்ம நோட் பண்ணோம்ல, அந்த ஏரியா எங்கேயாவது நமக்கு இந்த ஈக்குவேஷனில் இருக்குதா? இல்லை இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த கன்சிடர் பண்ண அந்த சிலிண்ட்ரிக்கல் எலமெண்ட்டோட ஏரியாவை பொறுத்து இது வந்து இல்லை. எது இல்லை? நமக்கு வந்து ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வந்து இல்லை. ஓகேங்களா? சரி, thus the height of the fluid column is important. அப்போ இதில் ஹைட்டு தான் முக்கியம். ஹைட்டை பொறுத்து தான் இந்த P வந்து வேரி ஆக போகுது, அந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வந்து நமக்கு வேரி ஆக போகுது. நாட் கிராஸ் செக்ஷனல். அப்போ நம்ம கன்சிடர் பண்ண அந்த எலமெண்ட்டோட கிராஸ் செக்ஷனை பொறுத்தோ இல்லை பேஸ் ஏரியாவை பொறுத்தோ நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் அந்த எலமெண்ட் ஃப்ளூயிடை கன்சிடர் பண்ணோம். சரி, அதை நம்ம வேறு எந்த ஷேப்பில் கன்சிடர் பண்ணாலும் ஷேப்பை பொறுத்தோ அது இருக்காது, ஏன்னா அது ரிலேட்டடான எந்த ஒரு இதுவும் நமக்கு இந்த ஈக்குவேஷனில் இல்லை இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டை பொறுத்து மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, the liquid pressure is the same at all point at the same horizontal level, அதாவது same depth. நீங்கள் இந்த சேம் டெப்த் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிக்விடோட ப்ரெஷர் அந்த பாயிண்ட் எல்லாத்துலேயும் நமக்கு வந்து ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில் ஒரு பேசிக் பாயிண்ட் மாதிரியே நம்ம படித்தோம் இல்லைங்களா? அந்த ரிசல்ட் இஸ் அப்ரிஷியேட்டட் த்ரூ த எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைட்ரோஸ்டாட்டிக் பாரடாக்ஸ். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? நம்ம சொன்ன இந்த பாயிண்ட் வந்து வேல்யூவா அப்படின்னு. ஓகேங்களா? சரி, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் 3 வெசல்ஸ் A, B and C ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப். A, B, Cன்னு 3 எடுத்திருக்கோம். இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are connected at the bottom by a horizontal pipe. இது வந்து ஒரு horizontal pipeல இந்த 3 டிஃப்ரெண்ட் கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட பாட்டத்தை எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஆன் ஃபில்லிங் வித் வாட்டரை ஃபில் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு சைடில் வாட்டரை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லெவல் இன் 3 வெசல்ஸ் இஸ் த சேம். இந்த 3 வெசல்ஸோட லெவலும் வந்து கொஞ்சம் நம்ம ஃபில் பண்ண ஈக்குவல் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? அப்படி தானே இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகும்பொழுது எல்லாமே வந்து நமக்கு என்ன ஆகும், ஈக்குவலாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஹைட் வரும், நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ அப்போ பேசிக்லேருந்து ஒரு ஹெச் டிஸ்டன்ஸ் நம்ம பண்ணுறோம். இப்போ பாருங்களேன், ஹெச் டிஸ்டன்ஸுங்கும் போது இந்த 3 வெசல்ஸ்லேயுமே நமக்கு ஒரே சேம் ஹைட்டில் இருக்குதா? ஓகேங்களா? நம்ம ஃபில் பண்ண வாட்டரோட அமௌண்ட் வந்து 3 வெசல்ஸுமே சேம் ஹைட்டில் இருக்குது. பட் ஆனால் அது இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நமக்கு ஒரே அளவாக இருக்குதா அப்படின்னா இல்லை. ஓகேங்களா? ஹைட்டு தான் நமக்கு ஒன்றா இருக்குதே தவிர அதில் ஹோல்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த வாட்டரோட அமௌண்ட் நமக்கு ஈக்குவலாக இல்லை. பாருங்களேன், ஏங்கிறதுல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது இதோட பியோட கம்பேர் பண்ணும்பொழுது. சி இது பார்த்தீங்கன்னா பியை விட அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ அப்போ ஃபில் பண்ணியிருக்க வாட்டரோட அமௌண்ட்டை பொறுத்து
அது வந்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹைட்டை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். திஸ் இஸ் ஸோ பிகாஸ் வாட்டர் அட் த பாட்டம் ஹாஸ் த சேம் ப்ரெஷர் பிலோ ஈச் செக்ஷன் ஆஃப் த வெசல்ஸ். அப்போ இந்த வெசல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபில் ஆகிருக்க வாட்டர் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஈக்குவலான பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ரெஷர் இப்போ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த ஹைட்டுக்கு இந்த கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் இந்த பாயிண்ட்டில், அதே மாதிரி பி வெசல்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் இந்த பாயிண்டில், சி வெசல்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த பாயிண்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ஏபிசி மூணுமே ஒரே அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ப்ரெஷருங்கிறது எதை பொறுத்து இருக்குது, நமக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃபில் ஆனதை பொறுத்து இல்லை, ஹைட்டை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் செக்ஷன் சொன்னோம், ஏரியா சொன்னோம், அதெல்லாம் பொறுத்து இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இதுவும் வந்து அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகேங்களா. எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்கு இந்த ஃப்ளூயிடை அப்படிங்கிறத பொறுத்து இல்லை. ஸோ அவ்வளோ எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேங்களா. அது சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.